இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த விஜி அபிஷேக்கோட ஒரு ஸ்ட்ராங்கான வணக்கத்தை சொல்லிடுறேன். நம்ம டெய்லி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம்ல, இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே தேவைப்படுறது தான். அதாவது நம்ம எல்லாருமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா கண்டிப்பா டிராவல் பண்ணி தான் ஆகணும். அப்படி டிராவல் பண்ற விஷயம் ஏகப்பட்டது இருக்கு. அதாவது ஆரம்பத்துல பார்த்தோம் அப்படின்னா மாட்டு வண்டியில போனோம். அதுக்கப்புறம் நான் போல மாட்டு வண்டியில போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா நான் பிறக்கிறப்போ மாட்டு வண்டியில டிராவல் பண்றதெல்லாம் இல்லை, அப்பெல்லாம் எல்லாமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சைக்கிள் எல்லாருமே டிராவல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பைக் வந்தது, அப்புறம் காரு, அப்புறம் பஸ்ஸு. பஸ்ஸுக்கு அப்புறம் கார் வந்துச்சா, காருக்கு அப்புறம் பஸ் வந்துச்சா, சரி ஓகே வச்சுக்கோங்க, ஏன்னா காரோட கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல. அப்புறம் பஸ்ஸு, அதுக்கப்புறம் ட்ரெயின், அதுக்கப்புறம் மெட்ரோ, அதுக்கப்புறம் ஃப்ளைட்டு, அப்புறம் ஹெலிகாப்டர், ஜெட்டு கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது வந்துருச்சு. ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறாங்களா? பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே விட்டுருங்க. இப்போ ஏகப்பட்டது வந்துருச்சுல்ல. இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு மெட்ரோ அப்படின்றது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது தான். ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் மட்டும்தான் இப்போதைக்கு மெட்ரோ இருக்குது. ஏன் சென்னையில் இருக்குது அப்படின்னா சென்னையில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே மெட்ரோ விட்டாங்க. ஆனால் டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் 2 இடத்துல நாங்கள் மெட்ரோ விடுறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர், அப்புறம் மதுரையில். இப்போ இந்த 2 இடத்துலையுமே இப்போ ஆட்சி முடிய போகிற நேரத்தில் எப்படியாவது ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா நினைக்கலையான்னு தெரியல. இவ்வளோ நாளாக நினைக்கல, ஆனால் அப்போ நினைக்கிறாங்களாட்டிருக்கு. அப்படி அவங்க கேட்குறப்போ மத்திய அரசு இந்த இடத்துல கொடுக்க முடியாது, இந்த 2 இடத்துலையும் மெட்ரோ கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டாங்க. ஸோ எதனால் அப்படி சொன்னாங்க அப்படின்றதான் இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. உங்களுக்கும் இருக்குல்ல, ஏன் கோயம்புத்தூர்லேயும் மதுரையும் மெட்ரோ வேணான்னு சொல்கிறாங்க, அப்போ மெட்ரோ வராதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் டிவி. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு மனுஷன் இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்மள்ட்ட அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற பவர்லாம் இல்லை. டக்குன்னு இப்படி கண்ணை மூடிட்டு இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் எழுத்தணும்னு டக்குன்னு கண்ணை முடிச்சு அங்கே இருக்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ அது இன்னும் ஃபியூச்சரில் வந்தாலும் வந்துடும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட ட்ராவல்ஸ் இருக்குது. இப்போ எப்படின்னா இப்போ என்கிட்ட பைக் இருக்கு, நான் ஒரு யங்ஸ்டராக இருக்கேன் அப்படின்னா நான் பைக்கில் போவேன். இதே கேர்ள்ஸாக இருக்காங்க அப்படின்னா ஸ்கூட்டியில் போவாங்க. பாதி பேர் லவர் கூட போவாங்க, பாதி பேர் அப்பா கூட போவாங்க. அது யார் கூட வேணால் போட்டோம், ஆனால் அவங்க பைக்கில் தான் போகிறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறவங்க எல்லாருமே காரில் போகிறாங்க. அதுக்கப்புறம் ஓரளவு மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க, லோவர் மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க பஸ்ஸு சூஸ் பண்ணுவாங்க. இதுலேயே இப்போ என்ன அப்படின்னா ட்ரெயின் பாதி பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ட்ரெயின் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் ப்ரைஸில் இருக்கிறது அப்படின்னா ட்ரெயின் தான். ஏன் அப்படின்னா ஒரு 20 to 25 கிலோமீட்டர்ஸ் போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ட்ரெயினில் பார்த்தோன்னா 5 ரூபா தான். ரிட்டன் ஒரு 5 ரூபா 10 ரூபா ஆச்சா. இதே மந்த்லி பேக்லாம் இருக்குது. இதே மந்த்லி போட்டோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 100 ரூபா தான். இது ஒரு ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயினில் ஏகப்பட்ட பேர் எல்லாருமே ட்ரெயினில் போகிறாங்க. ரோட்டில் இப்போது சென்னையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரோட்லேருந்து நீங்கள் இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1/2 an hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். சீரியஸா இதே பீக் டைம் காலைல இந்த 8 to 10 8 to 9:30 அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சத்தியமா நான் பைக்கில் நம்ம உட்காந்து நிற்கிறோம் அப்படின்னா நடந்து போகிறவங்களா நம்ம தாண்டி போவோம். ஆனால் நம்ம அப்படி உருட்டுக்கிட்டே தான் போயிட்டு இருப்போம். ஏன் அப்படின்னா டிராஃபிக், ஏன்னா பாப்புலேஷன் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் லோக்கல் ட்ரெயின் இங்கே விடப்பட்டாங்க. அப்புறம் லோக்கல் ட்ரெயினில் ஏகப்பட்ட கூட்டம் ஏற ஆரம்பிச்சிச்சு. ஒரு சில இடத்துக்கு லோக்கல் ட்ரெயின் போகும், ஒரு சில இடத்துக்கு போகாது. அதுக்கப்புறம் தான் மெட்ரோ அப்படின்ற ஒரு ட்ரெயின் கொண்டு வந்தாங்க. புல்லட் ட்ரெயின் மாதிரி நல்லா ஷார்ப்பாக சருன்னு போகும்ல அந்த மெட்ரோ. இது வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது அப்படின்னா ஃபுல்லாகவே ஏசியாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு மாதிரி செக்யூராக இருக்கும் அந்த இடமே. ஏன் அப்படின்னா நம்ம ட்ரெயின் மாதிரி டிக்கெட் எடுக்காமலாம் போட முடியாது. ஏன்னா பாதி பேர் டிக்கெட் எடுக்காமல் நிறைய பேர் ட்ராவல் பண்ணிருப்பாங்க. மெட்ரோ அப்படி கிடையாது. போனோடனே ஸ்கேன் பண்ணுறது உள்ளே போக முடியும், வரப்பே ஸ்கேன் பண்ணுறது வெளியே வர முடியும். இதில் டைமிங்லாம் கூட இருக்குது. 1 மணி நேரத்துக்குள்ளே நீ ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளில வந்துடும். அந்த மாதிரி டைமிங் எல்லாமே இருக்குது. இதை பேசணும் அப்படின்னா அதை பற்றி தனியாக நம்ம பேசணும். இன்னொரு வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் சரியா. இப்போ எதனால் வேணான்னு சொன்னாங்கன்றதான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஓகேவா. மறுபடியும் நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ மெட்ரோ வந்ததுக்கப்புறம் பாதி பேர் மெட்ரோ சூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இப்போ யாராவது வெளில போகிறாங்க, இந்த மாதிரி ஃபேமஸான ஆள், ஃபேமஸான ஒரு ஆக்டரு அவங்களாம் போகிறாங்க அப்படின்னா ஃபேமஸான ஆக்டர்லாம் ஏன்டா மெட்ரோவில் போகிறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ட்ரை பண்ணுறவங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஷூட்டுக்கு போகிறவங்க அப்படின்னா மேக்கப்லாம் இருக்கும், டக்குன்னு பார்த்தா கலைஞ்சிரும். ட்ரெயின்லலாம் போனோம் அப்படின்னா இதே மெட்ரோவில் போனோம் அப்படின்னா ஃபுல்லாகவே ஏசி நல்லா குழுன்னு போகலாம் அப்படின்றது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபாஸ்ட்டாகவே போகணும். ஆனால் மெட்ரோ கிட்டத்தட்ட அது ஒரு 100-200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் சல்லுன்னு போயிடும் அது. ஸோ அதை நிறைய பேர் சூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ மெட்ரோ சென்னைக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னா பாப்புலேஷன் இங்கே அதிகமாக இருக்குது. அதனால தான் மெட்ரோ சென்னைக்கு வரப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இது பெரிய சிட்டி. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா சென்னைன்றது பெரிய சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சென்னைக்கு அப்புறம் இருக்கிற இடம் தான் கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் இருக்கிறது தான் மதுரை. அதாவது இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே ஏர்போர்ட் இருக்குது. திருச்சிக்காரங்க சண்டைக்கு வந்துடாதீங்க, திருச்சியும் பெரிய ஏரியா தான் ஓகேவா. அதை பற்றி இன்னும் பேசலை. திருச்சி மெட்ரோவை பற்றி நான் யாருமே பேசலை, அதனால தான் நான் பேசலை அதை பற்றி. இப்போ கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மதுரை. இப்போ இந்த 2 இடத்துக்குமே நான் மெட்ரோ கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி டிஎம்கே ஆட்சிக்கு வரப்ப ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க.
டிஎம்கே வாக்குறுதியை பற்றி நமக்கு தெரியும். ஆனாலும் இதில் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது மதுரைக்கும் சரி கோயம்புத்தூருக்கும் சரி ரெண்டுத்துக்குமே ஒரு பட்ஜெட்டை போட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கோயம்புத்தூர் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 39 கிலோமீட்டருக்கு மெட்ரோவுக்கு எல்லாமே பிளான் பண்ணிட்டாங்க. அதுக்கு எவ்வளோ செலவு அப்படின்னா, அதாவது இப்போ வந்து கோயம்புத்தூர் மெட்ரோவுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பிளான் போட்டாங்க அப்படின்னா 10,740 கோடி. அதாவது அந்த 39 கிலோமீட்டருக்கு இவ்வளோ செலவாகும் அப்படின்றத ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருந்தாங்க. இப்போ மதுரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 32 கிலோமீட்டர். அதுக்கு வந்து எவ்வளோ செலவாகுது அப்படின்னா 11,368 கோடி. 68,000 நினைச்சிடாதீங்க. 68 கோடி வந்து இது ரெண்டுக்குமே பட்ஜெட் போட்டாங்க. இது ரெண்டுமே பட்ஜெட் போட்டதுக்கு அப்புறம் ஏன்னா இப்போ வந்து நம்ம மெட்ரோ வருது அப்படின்னா அது வந்து சென்ட்ரலோட வேலை. அதாவது ரயில்வேஸ்னாலே சென்ட்ரல் தான். அங்கே டெல்லிக்கு தான் போகணும். ஓகேவா? இது வந்து நம்ம ஸ்டேட் வந்து எதுவுமே பண்ண முடியாது. இவங்க வந்து இந்த 2 ஏரியாவுக்கும் வந்து நாங்கள் மெட்ரோ வேணும் அப்படின்றத வந்து மு.க. ஸ்டாலின் அவரோட இதில் அமைப்பில் இது வந்து அங்கே போயிடுச்சு. எங்கே டெல்லிக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்பிட்டாங்க. இந்த மாதிரி 2 ஏரியாவுக்கும் இவ்வளோ தான் அமௌண்ட்டு, இதை வந்து சென்ட் பண்ணுங்க, நாங்கள் வந்து மெட்ரோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதான் எனக்கு தெரிஞ்சு நான் கோயம்புத்தூரில் இருக்கிறப்பலாம் வந்து கோயம்புத்தூரில் மெட்ரோ வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 3 இயர்ஸ் பேக். அதாவது எல்லாமே பிளான் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து அங்கே போகுது, மெட்ரோ வந்துடும், அவ்வளோதான், சென்னை மாதிரி கோயம்புத்தூர் மாறிடும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்போ கேன்சல் பண்ணாங்கன்றத சொல்கிறேன். இதாவது 2024 பிப்ரவரியில் வந்து இங்கே நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் வந்து சொல்லிட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இப்போ வந்து ஒரு ஊர் இருக்குது. இங்கே சென்னை பாப்புலேஷன் வந்து பார்த்து உங்களுக்கே தெரியும், ஏகப்பட்ட பேர். சென்னைக்காரவங்களோட வெளியூர்லேருந்து வந்து சென்னையில் பிழைக்கிறவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அப்படின்றப்போ இங்கே பாப்புலேஷன் வந்து அதிகமாகவே இருக்கும். ஓகேவா? அதனால இப்போ சென்னையில் வந்து அவங்க மெட்ரோ கேட்குறப்போ அவங்க ஈஸியாக கொடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, அதாவது ஒரு மெட்ரோ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அந்த ஊரோட பாப்புலேஷன் வந்து கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேலே இருக்கணுமா. 20 லட்சத்துக்கு மேலே இருந்தால் தான் அங்கே வந்து மெட்ரோவுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ அந்த 20 லட்சம் பேர் வந்து ரோட் டிராவல் மட்டுமே பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா ரஷ் ஆகிடும். ஏன்னா இப்போ மெட்ரோ வந்து லோக்கல் ட்ரெயின் வந்து எல்லாமே வந்ததுக்கு அப்புறமா அது லோக்கல் ட்ரெயின் டிஃபரன்ஸ்லாம் வந்துருச்சு. ஏசி லோக்கல் ட்ரெயின் வந்துருச்சு, ஃபாஸ்ட் லோக்கல் ட்ரெயின் வந்துருச்சு, அந்த மாதிரி எல்லாமே வந்துருச்சுல. இது எல்லாமே வந்தும் சத்தியமாக ரோட்டில் வந்து வண்டி ஓட்டிகிட்டே வர முடியல. அவ்வளவு டிராஃபிக்காக இருக்குது. அந்த அளவுக்கு பாப்புலேஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்குது இல்லையா? இப்போ வந்து சென்னையை வந்து விட்டாங்க, கேட்டவனே சென்னை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது சென்னை கேட்டவனே கொடுக்கல, இதுவே ஒரு போராட்டத்தில் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ கோயம்புத்தூர் மதுரையெல்லாம் கேட்குறாங்க. இப்போ வந்து கோயம்புத்தூர் மதுரை கேட்டதுக்கு வந்து அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இப்போ வந்து கோயம்புத்தூரில் வந்து கிட்டத்தட்ட அவங்க சர்வே எடுத்திருக்காங்க. அதாவது 2011 சர்வேல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15.83 லட்சம் தான் ஆட்கள் அங்கே இருக்காங்க. எங்களுக்கு வந்து 20 லட்சத்துக்கு மேலே வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இதே மதுரையில் ஏன் வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்கே வந்து 15 லட்சத்துக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாப்புலேஷன் சர்வே சொல்லுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்காக வந்து முதல்ல மு.க. ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுவே வந்து பிஜேபி அதாவது சென்ட்ரல் ஆள்ற ஒரு கட்சியாக இருந்திருந்தா அவங்க அந்த இடத்துல ஆட்சி பண்ணிட்டு இருந்தா நீங்க உடனே கொடுத்துருப்பீங்க. இப்போ வந்து எதிர்கட்சியா இருக்கிற நான் இந்த இடத்துல ஆட்சி பண்றதுனால தான் நீங்க வந்து இவங்களுக்கு கொடுக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அப்படியா? அப்போ சென்ட்ரல்ல இருக்கிறவங்களோட ஆட்சி பண்ணா அந்த இடத்துல கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுதுல. இதுக்கு வந்து பதிலடி வந்து பிஜேபியில இருந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அதாவது சென்ட்ரல்ல இருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது அந்த ரோட்ல போற ஒர்க்கிங் டைமிங்கே வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. ஏன்னா இப்போ சென்னை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24/7 இங்க சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதாவது 24/7 இங்கே வந்து கூட்டமாகவே இருக்கும். இதே கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த பீக் டைம்ஸில் மட்டும்தான் அங்கே கூட்டம் இருக்குது. மிச்ச டைமில் எல்லாமே ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம மெட்ரோ வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக யாரும் மெட்ரோ சூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத அவர் சொல்லியிருக்காங்க. இதே மதுரைக்கும் அதே சேம் தான். மதுரையில் வந்து டோட்டலாக இப்போ வந்து கோயம்புத்தூரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் அங்கே வந்து பீக் டைம் ஓரளவு இப்போ பாப்புலேஷன் இருக்குது. ஏன்னா கோயம்புத்தூர் வந்து ஒன் ஆஃப் த ஒரு காலேஜஸ் வந்து அங்கே அதிகமாகவே இருக்கும். இண்டஸ்ட்ரியல் இல்லாமல் இருந்தாலும் காலேஜஸ் வந்து கோயம்புத்தூர் ரொம்பவே அதிகம். ஒருவேளை அவங்க கோயம்புத்தூருக்கு ஓகே சொன்னாலும் ஆனால் மதுரைக்கு வந்து ஓகே சொல்லவே மாட்டோம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர் ஓகே சொல்லலை, அதுக்கு வந்து ஓரளவு அப்ஜெக்ஷன் வச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓகே எங்கள் பாப்புலேஷன் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஆனால் இருந்தாலும் அங்கே வந்து அந்த பீக் டைம்னு சொல்லுவாங்களா, அந்த டைமில் மட்டும் தான் டிராஃபிக் இருக்குது, மிச்ச டைமில் டிராஃபிக் இல்லை, எல்லாருமே நார்மலாக போயிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க, இந்த இடத்துல மெட்ரோ வேணாம் அப்படின்ட்டாங்க. மதுரையில் அவங்கள பங்கே எடுத்துக்கல. அதாவது மதுரைக்கு அவங்க வேணாம் அப்படின்றத முடிவாயிட்டாங்க. ஏன்னா 15 லட்சத்துக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இதுக்கு வந்து இவங்க ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்காங்க. 2011 எடுத்த சர்வேல இந்த மாதிரி இவ்வளோ பேர் தான் இருக்காங்க, அதனால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து டிஎம்கே அதாவது மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு விஷயம் ஒன்று கேட்டிருக்காரு. அதாவது நீங்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற இடத்துல மட்டும் மெட்ரோ கேட்டால் உடனே அப்ரூவல் பண்ணிடுறீங்களே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்படி இவங்க ஆட்சி பண்ணுறப்ப யாருக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க அப்படின்னா, அதாவது ஆக்ராவில் வந்து 2019 வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. அப்படி அப்ரூவல் பண்ணுறப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து எவ்வளோ பேர் இருந்தாங்க, அதாவது மக்கள் பாப்புலேஷன் வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 16 லட்சம். நான் கபிலா நியாயமா அது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஆக்ரா வந்து யார் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். அதாவது பூம்பல் நெக்ஸ்ட் வந்து சொல்ல போகிறது பூம்பலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து மெட்ரோ வந்து அப்ரூவல் பண்ணுறப்ப அங்கே எவ்வளோ பேர் இருந்தாங்க, அதாவது மக்கள் பாப்புலேஷன் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா 18 லட்சம். அதாவது ஆக்ராவில் 16,
இங்க 18 ஓகேவா? கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் அதிகம் தான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அங்க அப்ரூவல் பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பா இங்கேயும் அப்ரூவல் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது இண்டோர். இண்டோர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க கரெக்ட்டா அப்ரூவல் பண்றப்போ, அங்கேயும் வந்து 18 லட்சம் பேர் இருந்திருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, மிராட். இந்த ஏரியா வந்து மெட்ரோ அப்ரூவல் பண்றப்போ, அங்க வந்து இருந்த மக்களோட பாப்புலேஷன் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 17 லட்சம். அதுக்கப்புறம் இண்டோர். இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, அங்க வந்து மெட்ரோ வந்து அப்ரூவல் பண்றப்போ, அங்க இருந்த எண்ணிக்கை, அதாவது மக்கள் எண்ணிக்கை வந்து 19. இப்படி பார்க்கறப்போ ஆக்சுவலா என்ன சொல்லியிருந்தாங்க சென்ட்ரல்ல? 20 லட்சத்துக்கு வந்து மக்கள் ஜனத்தொகை வந்து அதிகமா இருந்தா தான், நாங்க வந்து மெட்ரோ அப்ரூவல் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த 4 ஊர்லயும் 20க்கு மேல இருக்கா? ஒருவேள 16, 17, 18, 19 வந்து 20க்கு அப்புறம் வருமோ? எனக்கு தான் ஸ்கூல்ல தப்பா சொல்லிக் குடுத்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அப்படின்ற மாரி தான் யோசிக்க தோணுது. ஏன்னா, அப்போ அவங்க அங்க மெட்ரோ வைக்கிறப்போ இந்த பாப்புலேஷன் தான் இருந்திருக்கு. ஸோ, அங்க அவங்க மெட்ரோ குடுத்துருக்கலாம். இப்போ இவங்க அங்க பாப்புலேஷன் இவ்வளோ இருக்கிறப்பவே, அங்க வந்து அவங்க மெட்ரோ குடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பா கோயம்புத்தூருக்கும், மதுரைக்கும் அவங்க குடுத்தே தான் ஆகணும். அப்படின்றது தானே உண்ம. இத தான் அவங்க கரெக்ட்டா கேட்கறாங்க. இப்ப என்ன அப்படின்னா, ஒரே வார்த்தை ஆமா. நீ எதிர்க்கட்சி தான். நீ எதிர்க்கட்சி நீ ஆள்றதுனால உனக்கு குடுக்க மாட்டேன். அப்படின்னு சொல்லி நேராவே மூஞ்சிலயே அடிச்சிடலாம். இதுக்கு சம்மந்தமே இல்லாம வந்து இந்த மாரி மக்கள் பாப்புலேஷன் இல்ல. அப்புறம் வந்து இங்க வந்து பீக் டைம் இல்ல. அப்படின்னு சொல்லி அந்த பூசி முழுகுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒருவேள இந்த வருஷம் டிஎம்கே வந்து தோத்துட்டாங்க அப்படின்றப்போ ஏடிஎம்கே வந்தாங்க அப்படின்னா ஏடிஎம்கே, என்டிஏ கூட்டணி. அப்படி கூட்டணியா இருக்கிறப்போ எடப்பாடி ஐயா கேட்டதுக்கு அப்புறம் மேபி குடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க ஆளுங்கட்சி, ஒரே கட்சி. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, மண்ணுக்குள்ள மண்ணு அப்படின்ற மாரி அவங்க ஒண்ணாவே இருக்காங்களா? ஸோ வந்து அப்ப குடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சோ இல்ல வந்து பார்க்குற உங்கள்ட்டயே கேட்கிறேன். இப்போ வந்து அங்கேயும் 16 லட்சம், 17 லட்சம், 19 லட்சம் இந்த மாரி தான் இருந்தாங்க. அப்படி அங்க வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இங்க வந்து அப்ரூவல் பண்ணல. அப்படின்றப்போ உங்களுக்கு என்ன தோணுது? அப்படின்றத நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ, அத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் வந்து கோயம்புத்தூர், அப்புறம் மதுரை இந்த 2 இடத்துலயும் மெட்ரோ வேணுமா? வேணாமா? அப்படின்றத நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ, வேணும்னா வேணும், வேணாம்னா வேணாம். அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஜெம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.